பிரைஸ் லார்ட். கிரேஸ் டிவி நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களுக்கு வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக் வித் ஜீசஸ் ப்ரோக்ராமில் இன்னொரு எபிசோடில் உங்களை பார்க்கும்படியாக தேவனா கர்த்தர் எனக்கு அனுகிரகம் பாட்டினார். இந்த நாளும் உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை எது செய்வாராக எதிர்பார்க்கலாம். காட் இஸ் அ கிரேட் காட். அவர் காட் இஸ் ஆல்மைட்டி காட். அவர் காட் இஸ் எல் ஷடாய். சர்வ வல்லமுள்ள தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மிகவும் முக்கியமானது. ஈவன் நவ் என்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கலாம். இப்பொழுது என்ற ஒரு தலைப்பில் ஏசாயா 43 அதிகாரத்தில் வசனம் 19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? ஐசியா 43 verses 19 நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் வண்டர்ஃபுல் ப்ராமிஸ் கொடுக்குறார். பிஹோல்ட், ஐ வில் டூ அ நியூ திங். நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? ஆமாம் பாஸ்டர், என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்யணும். ஏன்னா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம்னு 18 சொல்கிறார். பழசை நீ மறந்துடு. சில பேர் என்னென்னா 10 வருஷம் ஆனதை அப்படியே மனதில் வச்சு கொண்டு இருப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த காரியம், 7 வருஷத்துனால நடந்த காரியம், 5 வருஷத்துனால இதே பழைய காரியங்களை பேசி முந்தின ஆண்டு சொல்கிறார், நீ முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. ஏன்? இப்போ நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அப்போ எப்போ அது நடக்கும்? இப்பொழுதே அது தோன்றும். ஈவன் டுடே இஃப் யூ பிலீவ், எஸ் லார்ட், இன்றைக்கே என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்யுங்க. என்ன காரியம் செய்கிறாரு? நான் வனாந்திரத்திலே வழி, அவாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்குறேன். அப்படின்னா வனாந்திரமான வழினா ஒரு வழியில்லாத ஒரு இடத்துல ஆண்டவர் வழியை கொடுக்குறாங்களாம். அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குறேன். வனாந்திர வழினா ஒரு ஃபாரஸ்ட் இடத்துல நான் வழியை உண்டு பண்ணுறேன். ரெண்டாவது, அவாந்திர வெளினா டெசர்ட், ஒரு பாலைவனம், ஒரு மணல் இருக்கிற இடத்துல ஆறுகளை உண்டாக்குறேன். நதி வரப்போகுது. பிரியமானவர்களே, இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா? ஒரு டெசர்ட்டில் எப்படி நதி வரும்? ஒரு டெசர்ட்னால் இந்த சவுதி அரேபியா, துபாயெல்லாம் எடுத்துக்கினா பாலைவனம் அதிகமாக இருக்கும், வெறும் மண்ணு தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி இருந்தாலும் நான் ஆறுகளை வர வைக்கிறேன்றார். அது எப்போ செய்வாரா? இப்பொழுதே செய்கிறேன்றார். பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்காக யோவான் சுவிசேஷம் 11 அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளலாம். இந்த இடத்துல ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க பேர் தான் மார்த்தா. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி இருக்கிறாங்க மரியாள், ஒரு தம்பி இருக்கிறான் லாசரு. இந்த லாசரு வியாதிப்பட்டு, மரணத்துக்கு எதுவான வியாதிப்பட்டு சிக்காயிட்டு மரிச்சிட்டான். 4 நாளுக்கு பிறகு ஏசப்பா அந்த ஊருக்கு வரார். அப்போ வரும்போது 20 இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போனாள். பாருங்களேன், இந்த மார்த்தா என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா அந்த ஊருக்கு வராருன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு வராருன்னு போகிறான். ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு 21 மார்த்தாள் இயேசுனிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஏசப்பா, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என் தம்பி மரிச்சிருக்க மாட்டானே, மரித்து போயிட்டானே. 4 நாள் ஆச்சே. அவங்க வாழ்க்கை ஒரு இருண்ட வாழ்க்கையாக காணப்படுது. அவங்க சுச்சுவேஷன் பார்த்தா, சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்த்தா பயங்கரமான போராட்டம். ஏன்னா மார்த்தாளுக்கு இருந்த ஒரே தம்பி மரித்து போயிட்டான். குடும்பத்தில் நஷ்டம், பெரிய இழப்பு. அந்த காலத்துலலாம் ஆண்கள் வேலை செய்வாங்க, அந்த வீட்டுக்கு ஒரு சோர்ஸாக இருந்துக்கிறாங்க. அப்போது அந்த லாசர் மரித்து போனால் இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. சொல்லணுன்னாக்கா சுச்சுவேஷன் டிம்மாக இருக்குதுங்க. இப்போ 2 சகோதரிங்க தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. இந்த மார்த்தா பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே, நீங்கள் இருந்திருந்தால் எங்கள் தம்பி செத்துருக்க மாட்டானே, இப்போ 4 நாள் ஆச்சே அப்படின்ட்டு ஒரு வேதனையோடு கூட வராங்க ஏசப்பா கிட்ட. வந்துட்டு சொல்லிட்டு நின்றுட்டு, ஆனால் ஒரு அற்புதமான மார்த்தா கிட்ட ஒரு அற்புதமான ஒரு தாட்டு ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அப்போது இந்த மார்த்தா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆண்டவரே, நீர் இங்கிருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஜான் காஸ்பல் 11:21, யோவான் 11:21 சொல்லிட்டு 22 இப்பொழுதும், ஈவன் நவ், நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன். ஐ நோ. ஈவன் நவ், இப்போ கூட ஆண்டவரே நீங்கள் கேட்டுக்கொண்டா தேவன் அது கொடுத்துருவார். ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளே, மார்த்தாக்குள்ளே. என்ன விசுவாசம்னா, இப்போ ஏசப்பா வந்துட்டார். 4 நாள் ஆச்சு எங்கள் தம்பி செத்துட்டு, ஆனால் இப்போ ஏசப்பா வந்துட்டுருக்கிறாரு. இப்பொழுதும், ஈவன் நவ், நீங்கள் கேட்டிங்கன்னா, பிதாவுக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசப்பா அது நிச்சயமாக உமக்கு தந்தருவார் நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ ஒன் திங், ஈவன் நவ், இப்பொழுதும் நீர் கேட்டால் கொடுக்கப்படும். பிரியமான இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்ககிட்ட ஆவியானவர் பேசுகிறார். ஈவன் நவ், இப்பொழுதும் கூட. நாளைக்கு கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க காட் வாஸ் த காட் ஆஃப் பாஸ்ட். கடந்த நாட்கள் ஆண்டு அற்புதம் செய்தார், கடந்த நாட்களில் சபையில் அக்கினி ஊற்றினார், கடந்த நாட்களில் 40-50 வருஷத்துல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் மனம் திரும்பினாருங்க. ஆனால் இன்றைக்கு the same God is there. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்று மாறாதவர். God is not only the God of past, He is the God of the present and He is the God of the future.
அப்போது அவர் நேற்று மாத்திரம் தேவன் இல்லை, 10 வருஷத்துனால தேவன் மாத்திரம் இல்லை, 100 வருஷத்துனால தேவன் மாத்திரம் இல்லை. அவர் அன்றைக்கு இருக்கிறாரு, இன்னைக்கும் இருக்கிறார், இப்பொழுதும் அவர் செய்ய வல்லவர். அதை நீ விசுவாசிக்க வேண்டும். ஆமாம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்பொழுதே என் கடன் பிரச்சனை மாறணும், இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் என் கடன் பிரச்சனை மாறணும், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இப்பொழுதே எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க ஏசப்பா, இப்பொழுதே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை காட்டுங்க ஆண்டவரே, இப்பொழுதே ஈவன் நவ் ஐ பிலீவ் லார்ட். அப்போ மார்த்தாவுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரம், தம்பி மரித்து போயிருக்கிறான், 4 நாள் ஆச்சு, ஒரு நம்பிக்கை இல்லை, அவனை பார்க்க முடியாது, அவ்வளோதான், அவன் உடம்பு நாற்று அடிக்கும். ஆனாலும் ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிற அந்த சுச்சுவேஷன் மத்தியிலும், அந்த டிமான சர்க்கம்ஸ்டான்ஸ் மத்தியிலும், அவருடைய சூழ்நிலைமைகள் வித்தியாசமாக தோன்றப்பட்டாலும், அங்கே பயங்கரமான குடும்பத்தில் போராட்டங்கள் காணப்பட்டாலும், குடும்பம் எதிர்காலம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் ஒன்று அவ கண்டுபிடிச்சா, இப்போ ஏசப்பா வந்துட்டார், இப்பொழுதும் அவர் மூலியமாக பெரிய காரியங்கள் நடக்கும். இப்பொழுதும் அவர் பிதா கிட்ட கேட்டார்னா அது கொடுக்கப்படும். இன்றைக்கி எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? உங்கள் ஜபம் எத்தனை வருஷம் நீங்கள் பண்ணுறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ கூட ஆண்டவர் செய்வார் பிரதர், இப்பொழுதும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். இப்பொழுதும் ஒருவேளை மலை மாறி கடன் பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை மலை மாறி போராட்டங்கள் இருக்கலாம், ஒருவேளை மலை மாறி சாத்தானுடைய கிரியைகள் நம்மை போராட்டம் குடும்பத்தில் தாக்கப்படலாம், மலை மாறி குடும்ப சுச்சுவேஷன் காணப்படலாம், மலை மாறி சபையினுடைய வாழ்க்கையில் காணப்படலாம் ப்ராப்ளம்ஸு. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, இப்பொழுதும் ஈவன் நவ், இப்பொழுதும் நான் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவேன், நான் அவாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்குவேன். இப்பொழுதும் செருபாபேலுக்கு முன்னால் சொல்கிறார், சக்கரியா 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, செருபாபேலுக்கு முன்னால் இருக்கிற பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ சமபூமி ஆவாய். செருபாபேலுக்கு முன்னால் பாருங்கள், உங்களுக்கு முன்னால் பெரிய பர்வதம் போல் பிரச்சனை இருக்கலாம், உங்கள் முன்னால் கடன் பிரச்சனை பெரிய பர்வதம் போல் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் கட்டுகள் அநேக விதமான, ஐயோ இதுலேருந்து விடுதலை இல்லையா, இதுலேருந்து எனக்கு வாழ்க்கைக்கு வேறு ஒரு விடுவு இல்லையா, இந்த குடும்ப வாழ்க்கையில் இது ஒரு மாற்றம் வராதா? ஆவியானவர் சொல்கிறாரு, இப்பொழுதும் நீ விசுவாசி, இப்போ நீ விசுவாசித்தா தேவ மகிமை பார்க்குவான். ஆண்டு சொன்னார், அந்த கல்லறைக்கிட்ட போனார், மரித்து போன லாசர் அங்கே இருக்கிறான். அப்போது ஆண்டு சொன்னார், கல் எடுத்து போடுங்கன்றார். அந்த மார்த்தா டக்குன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்ல விசுவாசத்தோடு வந்தவோ, ஐயோ 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டு வேற வாசனை வருமே. ஆண்டு சொன்னார், ஏம்மா நீ விசுவாசித்தனா தேவ மகிமை பார்க்கவே, நீ விசுவாசம் வை. கூப்பிட்றார், லாசரே வெளியே வான்றார். மரித்து போன லாசரு உயிரோடு எழுந்து வரோம். எவ்வளோ மகிழ்ச்சி! அந்த வீடே பரிமள தைலமான வாசனை, மரண வாசனை வீசி கொண்டு இருந்த அந்த இடத்துல என்ன நடக்க பாருங்கள். யோவான் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டு சொல்கிறாரு, பாருங்களேன், 41ஆம் வசனம் கடைசி பாகம், நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடி நான் உம்மை சோதரிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லிட்டு, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினவர்கள் சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியா அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசருவே வெளியே வான்றார். சொன்ன உடனே மரித்தவன் வெளியே வந்தான். இப்பொழுதே ஒரு அதிசயம் அந்த வீட்டில் காணப்படும். இன்றைக்கி பாவத்தில் மரித்து கிடக்கிறீங்களா? சாபமான ஒரு காரியங்கள் காணப்படுதா? இப்பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கும் சுகம் கொடுக்கும் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நான் முடித்து வருகிறேன். அப்போஸ்தலரில் ஒரு வசனம் வாசிக்கலாங்க. புக் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் சாப்டர் 4 verses 29. இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து. பாருங்களேன், இங்கே டிசைபிள்ஸுக்கு ஒரே பயம் வச்சுருக்கிறாங்க. யார் இயேசு நாமத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாது, இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கக்கூடாது, அடியாளல் செய்யக்கூடாது என்று ஒரே தடைங்க. அப்போது சீஷருங்கெல்லாம் கூடி என்ன ஜெபம் பண்ணுறாங்க தெரியுமா? இப்பொழுதும் கர்த்தாவே, நவ் லார்ட், ஈவன் நவ், அவர்கள் பயமுறுத்தலை கவனிங்க. என் சபைக்கு இந்த நாளிலும் கூட இதே மாதிரி பிரச்சனை காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசுனுடைய நாமத்தை நாம் பிரபலமாய் சொல்வதற்கு அநேக தடங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இப்பொழுதும் தேவரீர் அவர்கள் பயமுறுத்தலை கவனித்து. 30ஆம் வசனம், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படி, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தல்லும் என்றார்கள். அப்போ சீச்சருங்கெல்லாம் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, இப்பொழுதும் உன் பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் அற்புத அடையாளம் நடக்கணும், அப்புறம் ஜனங்க குணமடையணும், உங்கள் கரத்தை நீட்டி உங்கள் ஊழியக்காரர்கள் வல்லமையாய் வசனத்தை சொல்ல இப்பொழுதே, ஈவன் நவ் லார்ட், எங்களை பலப்படுத்த கேட்டறலும் என்று சொல்லும்போதோ
அங்கே என்ன நடக்குதுன்னா 31 அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவவசனத்தை தைரியமாக சொன்னார்கள். இப்பொழுதும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணும்போது அந்த சீஷர்கள் இருந்த இடம் அசைக்கப்பட்டது. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு இப்பொழுதும் ஜீவிக்கிறபடியால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் இருக்கிற இடம் அசைக்கப்படும், நீங்கள் உங்கள் சுச்சுவேஷன்கள் மாறும். இப்பொழுதே ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இப்பொழுதே என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா, இப்பொழுதே உங்கள் ரத்தத்தினால் எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஏசப்பா, இப்பொழுதே எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க ஏசப்பா, இப்பொழுதே இயேசுவின் தழும்புகளால் எனக்கு சுகம் அடையட்டும், இப்பொழுதே கடன் பிரச்சனைகள் மாறட்டும், இப்பொழுதே என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வந்து சேரட்டும், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இப்பொழுதே எனக்கு வந்து சேரட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு புதிய கருத்தை செய்யுங்க என்று கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக செய்வார். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா நாமத்தில். இப்பொழுதும் கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆஸ்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதும் ஒரு பெரிய காரியத்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும், ஒவ்வொரு குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், கணவன் மனைவிக்குள்ள அன்பு உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பங்களில் சூழ்நிலைமைகள் மாறுதை நான் பார்க்குறேன், ஒவ்வொரு குடும்பங்களில் ஒரு விடுதலை உண்டாகிறத நான் பார்க்குறேன், ஒவ்வொரு குடும்பத்தில் இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அபிஷேகித்து அவர்களை விடுதலையாக்குறதை நான் பார்க்குறேன். இப்பொழுதும் ஆண்டவரே குடும்பங்கள் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கே இப்பொழுதே ரிசீவ் பண்ணும்படியா, சாபங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், வறுமைகள் நீங்கிறது முடியா, இப்பொழுதே அவர்களுக்கு ஒரு இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கும்படியாக, சுகமாக்குற வல்லமை பரிசுத்த ஆவியானவர் தாமே தொடும்படியாக இயேசுவின் நாமம் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you all.